நான் இந்த 25 ஹவர்ஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்கிறேன். ஜஸ்ட் இந்த கேட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹாஸ்டல். நல்லா இருக்குது இந்த ஹாஸ்டல், எனக்குமே பிடிச்சிருந்துச்சி. அதுவும் சிட்டி சென்டரில் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது ஈவினிங் ஒரு 5 மணி வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சும்மா சுற்றி பார்க்க போகிறேன் இந்த சிட்டி ஏரியாவை. இந்த சர்ச் எல்லாமே ரோமன் கேத்தலிக் இன்ஸ்பிரேஷனில் கட்டின மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சும் வந்து 18th செஞ்சுரியில் கட்டின ஒரு சர்ச்சு தான். இதுவுமே சேம் வார் டைம்லலாம் ரொம்ப டேமேஜ் ஆகி அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சர்ச் எல்லாமே நமக்கு என்ட்ரி ஃப்ரீ தான், எந்த டிக்கெட்டும் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நான் அந்த ஓல்ட் டவுன் ஏரியாவில் இருந்த நிறையா கெஃபே, சர்ச்சு அதெல்லாம் தான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். ஒரு கெஃபேலையும் காஃபி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னால் இதுக்கு மேலே நம்மளால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்னு தோணுனப்போ திரும்ப நான் ரூம்க்கே வந்துட்டேன். ஆனால் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப டயர்டாக ஆகிட்டேன் மக்களே. நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இவ்வளோ தூரம் நான் நடந்ததே இல்லை. இன்றைக்கி மட்டும் நான் 18,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். கிட்டத்தட்ட 10.72 கிலோமீட்டர் என்னமோ காட்டுச்சு. அதனால் இப்போது நல்லா வெயில் அடிக்குது. இப்போது இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிச்சு. நான் சுற்றிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் மழை வரும். அப்புறம் சரி இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி உட்காந்தா இப்போ வெயில் அடிக்குது. அது இப்போது ஈவினிங் 6 மணி ஆக போது இப்போ தான் வெயில் அடிக்குது. ஆனால் இப்போ வந்து வெளியில் போகிற தெம்பு இல்லை. அதனால் நல்லா படுத்துக்கிட்டு காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு எங்கேயாவது சுற்றலாம் அப்படின்னு வந்து நான் இருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் அடுத்த விலாகில் இந்த விலாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். நாளைக்கும் எடுப்பேன். இன்றைக்கி நைட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா எடுப்பேன். ஏன்னா இன்றைக்கி இப்போது நான் இங்கே கிச்சன்லலாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணேன். அவங்களாம் வந்து இட்டலியிலேருந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு ஹலோ தான் சொன்னேன், அது வந்து அதோட ஜாதகத்தையே என்கிட்ட கொடுக்குது, அந்த மாதிரி பேசுது. அப்போ தான் இந்த மாதிரியான மனுஷங்களெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா தான் பரவாயில்ல, நான் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இங்கே ஒரு சில நல்ல உடனே ஜெல்லாகக்கூடிய நிறையா மனிதர்களை வந்து நான் மீட் பண்ணேன் இன்றைக்கி. இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோங்க. என் ரூம்மேட்ஸ் இன்னும் நான் பார்க்கல, இங்கே என் ரூமில் இருக்கிறவங்கள, பட் வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தேன், பேசினாங்க நல்லா. ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். அது வரைக்கும் இதே வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த புக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதை வந்து மினி கைடுன்னு போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது நம்ம இப்போது ஃபேமிலியாக வந்தால் எந்தெந்த இடம்லாம் கவர் பண்ணணும், இல்லை தனியாக வந்தால் எந்தெந்த இடம்லாம் கவர் பண்ணணும், குழந்தைங்க கூட வந்தால் எதெல்லாம் கவர் பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வில்னியஸ் பாஸ் வந்து 39 யூரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாட்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் மாறும். ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதே இது 48 ஹவர்ஸ் அப்படின்னா அதுக்கு 49 யூரோ, 59 யூரோ அந்த மாதிரி இதெல்லாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லாங்குவேஜில் வந்து இவங்க லாங்குவேஜில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எந்தெந்த மந்தில் என்னென்ன ஈவெண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்டு, ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு சர்ச்சுக்கு பஞ்சமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை சர்ச் இருக்குது பாருங்களேன். ஸோ நான் சும்மா இப்போ ஒரு கீழே போய் ஒரு 500 மீட்டர் நடந்திருப்பேன். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு 3 சர்ச்சு பார்த்தேன். ஸோ இதுதான் மொத்த வில்னியஸே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நான் பிளான் பண்ணாமல், நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம். எனக்கே வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் டயர்டாக தான் ரூமில் இருந்தேன். பட் என்னுடைய ரூம்மேட்டாக வந்த பொண்ணும் என்ன மாதிரியே சோலோ ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, நீ ஈவினிங் ஃப்ரீ அப்படின்னா எந்த பிளானும் இல்லைன்னா நாம் 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓல்ட் டவுன் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நானும் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கிளம்பினோம். சொன்னா நம்ப மாட்டீங்க, 6:45 ஹாஸ்டலை விட்டு போனோம். திரும்ப நாங்கள் 11:45 தான் ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்தோம். அந்த அளவுக்கு சூப்பரான டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய பேர் சோலோ டிராவல் அப்படின்னா போர் அடிக்கும், லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிப்பில் நடந்த விஷயங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
நைட்டு 10 மணிக்கு நாங்கள் 2 பேரும் அந்த டவர் மேலே இருந்து வியூ எப்படி இருக்குது, நைட் வியூ அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து அப்படியே தானாக ஃபார்மான கல் மாதிரி இருக்குது. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு வழக்கம் போல். நான் 4 மனுஷங்க, அப்புறம் இந்த கருப்பு நாய்க்குட்டி, நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கோம். No, no, no. I'm okay with this. Children and students. Yes. This is the ticket charge for the tower. So to enter inside the tower also we need to buy tickets. I thought only for the museum. I think you can do like the historical triangle. So you can do the tower, Yeah. the old arsenal, and the castellan's house downstairs. I think that might be the best. Okay, all together. ஒரு 80 சர்ச் இருக்கு இந்த ஊர்ல. நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். நான் நினச்சேன் டவருக்கு உள்ள மேலே வரைக்கும் போகிறதுக்கெலாம் டிக்கெட் இல்லைன்னு. பட் அதுக்குமே டிக்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்து வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கணும். இப்போ ஓப்பனில் இல்லை. இதுதான் வியூ. Oh, and I've been to like the Orthodox church. You can see like right over there. It's like Saint Constantine or something. Okay. And it's really nice. Like Yeah. it's a true Orthodox church. So it looks like one side is modern and one side is kind of old buildings and nature. It's crazy because you can really see how many churches there are. Like, there's so many of them. Many churches, nearly 8. And the concert started, I think. நைட்டு 10:30 மணி. நாங்கள் வந்து மேலே போயிட்டு கீழே திரும்ப வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு வியூ எல்லாம். அடுத்து ரூமுக்கு போவோமான்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ பார்ப்போம். ஓ எஸ் வி ரீச்ட். ஓ இது தெளிவாலாம் கேமராவில் தெரியாது, ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் இதுதான் வந்து வில்னியஸ் உடைய ரிவர், வில்னி ரிவர்.